வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தே ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது இயேசுவின் அன்பினாலே. ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது இயேசுவின் அன்பினாலே. ஆயிரம் சோதிரமே இயேசுவை பாத்திரரே. ஆயிரம் சோதிரமே இயேசுவை பாத்திரரே. தாகிலே அவரே சாரோனிலே ஓ ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவரே சாரோனிலே ஓ ரோஜா. ஆயிரம் ஸ்தோத்திரமே. கவர்ச்சிகளை வெறுக்கும் ஓர் இதயம் தந்தி. சிற்றின்ப கவர்ச்சிகளை வெறுக்கும் ஓர் இதயம் தந்தி. துன்பத்தின் மிகுதியா தோல்விகள் வந்தாலும் ஆவியில் மகிழ்ந்திடுவே. துன்பத்தின் மிகுதியா தோல்விகள் வந்தாலும் ஆவியில் மகிழ்ந்திடுவே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே. தாகிலே அவரே சாரோனிலே ஓ ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவரே சாரோனிலே ஓ ரோஜா. ஆயிரம் ஸ்தோத்திரமே. வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தே. வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தே. ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது இயேசுவின் அன்பினாலே. ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது இயேசுவின் அன்பினாலே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே. பள்ளத்தாக்கிலே அவரே சாரோனிலே ஓ ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவரே சாரோனிலே ஓ ரோஜா. ஆயிரம் ஸ்தோத்திரமே. ஆமென். ஹல்லேலூயா. வாலிபர்கள் எப்போதும் சோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். சாலமோன் வாலிப பிராயத்திலே 1000 காளைகளை பலியிட்டு கர்த்தருடைய சித்தத்தை செய்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்தான் பள்ளத்தாக்கில் நீலி சாரோனின் ரோஜா. ஆமென். வாலிபர்கள் தான் எதிர்காலத்தில் உட்காருவாங்க. எதிர்காலத்தில் நாம் விதமாக ஆண்டவருக்காக, சபைக்காக, தேசத்திற்காக முன்னாள் பிரசிடண்ட் அருமையாக சொன்னார்.
இந்திய தேசம் வாலிபர்கள் நிறைந்த தேசம். பொருளாதாரத்திலும் எல்லா விதத்திலும் வாலிபர்கள் தான் அடுத்து 25 ஆண்டுகளை ஆளப்போகிறார் என்று சொன்னார். அவர் பேர் அப்துல் கலாம். அவர் வாலிபர்களை தான் மேம்படுத்தினார். உலகத்திற்கே அப்படி சேர என்று சொன்னால் திருச்சபை வாலிபர்கள் நாம் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். உலக வாலிபர்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அவர்கள் மாட்டியிருக்கிறாங்க. ஆனால் சபை வாலிபர்கள் அதில் தப்பித்து கொண்டு அநேகருக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் இந்த நாளிலே அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரி சுவாமி, ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மத்தியான வேலை சுவாமி, தேவனாகிய கர்த்தருடைய பிரசனத்தில் குடியிருக்க எங்களுக்கு மத்தியில் தேவ ஆவியருடைய பிரசனம் இருப்பதற்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, இந்த நாட்களில் சுவாமி வாலிப உள்ளங்களை சுவாமி உமக்கென்று ஆயத்தப்படப்படி சுவாமி நீர் தெரிந்து கொண்ட இந்த நேரத்துக்காக நன்றி ஸ்தோத்திரம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனம் பண்ணி தன்னை காத்து கொள்கிறாள் என்ற வார்த்தை எப்படி சுவாமி இந்த வசனத்துடைய புதைப்பொருளை அறிந்து கொண்டு சுவாமி இந்த வாலிப நாட்களே ஆண்டவரே அப்பா உமக்கென்று சுவாமி நாங்கள் வாழும்படியாக அப்பா உங்களுடைய வார்த்தையின் மீது கண்மலையாகிய உன் மீது சுவாமி நாங்கள் அஸ்திபாரம் இட வேண்டும் என்று சுவாமி இந்த வாலிப உள்ளங்களுக்கு இந்த வார்த்தை தேவனை அஸ்திபாரம் இட வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி ஸ்தோத்திரிக்கிறேன். தருகின்ற ஆலோசனை அனைத்தையும் தேவனே இந்த வாலிபர்கள் பெற்று சுவாமி இந்த இளமை காலத்தில் சுவாமி வாலிப பிரயத்தில் உன் சிறுசுகளை நினை என்று சொன்னபடி ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவில் வளரும்படியாக தேவனுடைய கரம் இவள் நடத்தும்படியாக சுவாமி வந்திருக்கிற யாவரையும் சமுத்திரம் ஒப்படைக்கிற ஆண்டவரே தேவனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பணியெடுத்துங்க. இந்த சின்ன ஜபத்தை என் இயேசு கிறிஸ்துவின் கேட்கிறேன்னு சொல்ல பரந்தாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வாலிபர் இன்றைய வாலிபர்கள் நாளை தலைவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி வாலிபன் கூர் அம்பை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் எப்பொழுதும் துரிதமாக இருக்க வேண்டும். வாலிப வயது எவ்வளவு கொடுமையானது என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம். வாலிப பிராயத்திலே கர்த்தரை நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தருடைய பருவத்திலே தங்கும்படியாகும் வாலிபர்களை கூர்மையான பார்த்து ஆண்டவரை அம்புகளாய் மாற்றி பாத்திரங்களாய் மாற்றும்படியாக செபிக்கிறோம். வாலிபர்களை நீ தட்டி எழுப்பும்படியாக செபிக்கிறோம். வாலிபர்கள் எப்போதும் தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். வாலிபர்களை பயன்படுத்தும் ஆண்டவரே நாங்கள் பட்ட பாடு போதும் ஐயா. அவர்களும் பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் மாதிரி வர வேண்டும் ஐயா. அவர்களை பயன்படுத்தும் ஆண்டவர் நல்ல தாழ்ந்துகளை கொடும், நல்ல பாடல் பலங்களை கொடும், நல்ல வார்த்தைகளை கொடும், ஜெபிக்க வரங்களை கொடும், ஊழியம் செய்ய உதவி செய்யும், வாலிபர்களுக்கு சாட்சியாக இருக்க அவர்களை பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் வாலிபர்களுக்காக ஜெபிக்கும்படியாக நம்ம கூடியிருக்கிறோம். சும்மா கொஞ்சம் பேர் நம்ம கூடி ஜெபித்து இந்த காரியத்தை பேச வர்ற காரியங்கள் வர்ற வாரங்களையும் கூட நீங்கள் தொடர்ந்து ஆராதனை முடிந்து வாலிபர்கள் கண்டிப்பாக கூடி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நமக்கு நேரம் இருக்கிறதுனால வாலிபர்கள் கூடி நீங்கள் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வர்ற வாரங்களில் எல்லா வாலிபர்கள் சாப்பிட்டு வந்துருங்க. வந்து அவ்விதமாய் கூடி நாம் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சின்ன செய்தி கூட ஊழியர்களை கொடுத்து நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். வாலிப பிராயத்தில் சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பைபிள் இருந்தால் எடுத்துங்க, இல்லைன்னா செல்ஃபோனில் பார்த்துங்க. க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருக்கோம். நம்ம பைபிள் இருக்கா? இருந்தா பாரு. செல்ஃபோன் வச்சுருக்கீங்களா? அதில் கூட வசனம் எடுத்துங்க. 9:17. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும் என்பதே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. இதை சொல்லிட்டு வாலிபரும் கண்ணீரும் சொல்லியிருக்கிறார். இரக்கம், தேவனுடைய காருண்யம், அவருடைய சௌந்தரியம். தேவனைப் போலவே சிருஷ்டிக்கப்பட்ட மனித வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் விசேஷமாக வாலிபர்களை தேவன் ரொம்பவும் நினைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதில் 16ஆம் வசனத்தில், அந்நாளில் அவருடைய தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்திலே பதித்திருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அது ரெண்டுமே வாலிபர்களை குறித்து, வாலிப பிள்ளைகளையும் குறித்து எழுதியிருக்கிறது. தானியம், திராட்சை ரசம் என்று. தானியம் என்பது கர்த்தருடைய வசனம், திராட்சை ரசம் என்பது பரிசுத்த ஆவியானவர். இது ரெண்டும் இணைந்து தான் வாலிபர்களை பக்குவப்படுத்த முடியும். உங்களை ரொம்ப நேசிக்கிறார் தேவனாய் கர்த்தர். ஆனால் இந்த நாட்களிலே வாலிபர்கள் எல்லாரும் வஞ்சிக்கப்பட்டு அலைகிறார்கள். அமாஸ் இஸ்ரவேல் யுத்தம் நடந்தது பாருங்கள். அது எப்போ தெரியுமா? அவங்க பாஸ்டிங் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தான். அந்த நேரத்தில் அவங்க அடித்தாங்க. அதில் அடித்ததில் கிட்டத்தட்ட 5000 பேர் வாலிபர்கள் தான். கிட்டத்தட்ட 18 வாலிபர்களை அவ்விதமாக இயக்கி அவர்கள் சாக கொடுக்கிறார்கள். அவங்களுடைய இயக்கத்திற்காக அவங்கள என்ன கேட்டிங்கன்னா, ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்களா, திருமணம் பண்ண மாட்டேன், எங்களுடைய ஆசை இச்சை எல்லாமே எங்களுடைய இயக்கத்திற்கு, ஹமாஸ் இயக்கத்திற்கு. அவன் ஆக்சுவலாக 6 to அடுத்த நாள் 6 to, அதாவது 24 hours மாலையில் தான் அதை எடுப்பாங்க கணக்கு. அவன் அடித்தது பாருங்கள். அந்த உபவாச நேரத்தில் அவங்க எதுவுமே தொட மாட்டாங்க. அன்றைக்கி சொந்த வேலையை செய்யக்கூடாது, கர்த்தரை ஆராதிக்கணும். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நைட்டிலேருந்து சனிக்கிழமை வரலையும். அப்படி போலவே எல்லா இயக்கத்திலும் வாலிபர்கள், இன்றைக்கு வாலிப பெண்களும் இறங்கிட்டாங்க யுத்தத்தில். கர்த்தருடைய நாளிலேயும் கூட எதற்கு நாம் கூடியிருக்கோம் என்றால், போன 14ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டே, காதலர்கள் தினம். அதே வேலண்டைன்ஸ் டே சொல்லிட்டு தமிழில் மட்டும் காதலர் தினமா? இது என்ன முட்டாத்தனமாக வச்சுருக்காங்க பாருங்கள். அதே நீ போட வேண்டியதானே? இது எங்கே பார்த்தாலும் உலகம் முழுவதும் எல்லாமே இந்த நாட்களில் அமெரிக்க தேசத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1 கோடி அன்றைக்கு கார்டு, அன்றைக்கு மட்டும் அந்த கார்டு வாழ்த்துக்கள் கார்டு மட்டும் அனுப்பப்படுகிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே காதலர்கள் தினம் என்று சொல்லி தாய் தந்தரை மதிக்காமல் கல்லூரி வாழ்க்கையிலும், இப்போ ஸ்கூல் வாழ்க்கையிலே வந்துருச்சுங்க. கல்லூரியில் ஸ்கூல்லே வந்துருச்சு. எல்லாமே தவறான பழக்க வழக்கங்கள். அது தவறாக சும்மா தண்ணியை போட்டால் போய் விளையாட்டுக்கு போய் மதுபானங்களை குடிக்கிறது, தவறாக போகிறார்கள். இந்த நாட்களிலே அப்படியாக நேற்று தினத்திலே நீங்கள் சத்யன் டிவியிலே பார்த்துருப்பீங்க. நடிகர் அமீர்கானால் உருவாக்கப்பட்ட ஒரு வாலிப பெண் நேற்று தடவை சூசைட் பண்ணிட்டாங்க. காரணம் காதல் தோல்வியா. அந்த அம்மா போட்டு நீங்கள் இதில் நான் பார்த்தேன். அதாவது இவங்களுடைய முடிவெல்லாம் தவறாக இருக்கிறது, தவறாக புரிந்து கொள்கிறது. இந்த வேலண்டைன்ஸ் டே என்று சொன்னால் உண்மையாகவே காதல் தினம் அது இல்லைங்க. காதல் தினம் இருந்து வேலண்டைன்ஸ் டே எதுக்கு கொண்டாடப்பட்டது? அவர் யார்? இந்த நாள் என்ன? நீங்கள் தெளிவாக தெரிந்து அறிவிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு முன்பாக 730வது ஆண்டு, அதாவது கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டில் தான் ரோம அரசன் கிளாடியன் எல்லாம் சொல்லப்பட்ட செகண்ட் கிளாடியன், அவன் தன்னுடைய யுத்தத்திலே தோல்வி பலதை அடைஞ்சிட்டான். அடுத்த ஒருத்தன் சொல்லியிருக்கான், வாலிபர்களை நிறைய யுத்தத்தில் சேருங்க, கல்யாணம் பண்ண விட்டுறாத, குடும்பம்பான். ஆனால் கல்யாணம் பண்ணாமல் அவன் குடும்ப உறவு நடத்திக்கிட்டு விபச்சாரம் நடத்திக்கிட்டுன்னு சொல்லிட்டான். இதுதான் நடந்த, நல்லா கவனிச்சுங்க. கல்யாணம் பண்ணக்கூடாது சட்டம் போட்டான். ஆனால் பாவம் செஞ்சுக்க, பாவம் செய்து நீ காணப்படலாம் என்று சொல்லிவிட்டார்கள். உண்மையாகவும் அந்த நாளில் எழும்பின தேவ பக்திக்குரிய அன்றைக்கு போதகரில் ஒருத்தர் மார்ட்டின் லூத்தர் மாதிரி இந்த வேலண்டைன்ஸ் டே எதுக்கு சொல்கிறாங்க தெரியுமா?
அவர்கள் சேர் போடுங்க உட்காருங்க. வேலண்டைன்ஸ் என்று சொல்லப்பட்ட இந்த டேஸுடைய பேர் என்ன தெரியுமா? ஒரு ஃபாதருடைய பேர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேலண்டைன்ஸ் என்பது ஒரு சர்ச் ஃபாதர். அவர் ஒருவர் தான் அந்த செகண்ட் கிளாடியனுடைய திட்டத்தை எதிர்த்து அநேக வாலிபர்களுக்கு, அநேக இராணுவத்தில் இருந்தவர்களுக்கு ரகசியமாக கல்யாணம் பண்ணி வச்சார். ரகசியமாக கல்யாணம் பண்ணி வைத்தார். ஏன்னா பாவம் செய்கிறதை தடுத்தார். நல்லா கவனிச்சுக்கணும். இவன் காதல் தினம் என்று கொண்டாடிட்டு இருக்கான். அது சொல்லவே இல்லை. அவர் ஹிஸ்டரியில் நீங்கள் வாசிக்கும் போது பாவம் செய்வதை தடுத்து கல்யாணம் பண்ணிட்டு உண்மையாக வாழ்றா அப்படின்னு தான் அவர் சொன்னார். இவர் ரகசியமாக செய்து வைத்ததை அந்த ரோம கிளாடியன் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு இவரை சிறைச்சாலையிலே அடைத்து விட்டார்கள். சிறைச்சாலையில் அடைத்து விட்ட உடனே சிறைச்சாலையுடைய எப்படி பவுலுக்கு அந்த கண்களிலே தயவு கிடைத்ததோ சிறைச்சாலையுடைய அதிகார உள்ளத்திலே இவருக்கு அங்கே போய் அதிசயங்களாக நடந்ததுங்க. அங்கே போய் ஜெபம் பண்ண அதிசயங்கள் நடந்தது. அந்த சிறைச்சாலையுடைய மகள், அவர் பேர் ஜூலியா, நல்லா கவனிச்சுங்க. அந்த மகளுக்கு இவர் ஜெபம் பண்ணினார். அவருக்கு ஒரு தெய்வீக சுகம் கிடைத்தது. அந்த மகளுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். நீ உன் வாழ்க்கையிலே கள உறவு இருக்கக்கூடாது. யாரையும் பெற்றோர்களை மதித்து தான் திருமணம் செய்ய வேண்டும். உன்னுடைய தகப்பன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். தவறான உறவுகளே, தவறானதில்ல, காதல் கல்யாணமோ எதுவும் செய்யக்கூடாது. நீ காத்திருந்து நீ விவாகம் பண்ணு சொல்லி சிறைச்சாலையிலேருந்து ஒரு கார்டு போட்டுட்டு பை வேலண்டைன்ஸ் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி அனுப்பிச்சிட்டார். இந்த கார்டை வைத்துக்கொண்டு அந்த அம்மா கடைசி வரலையும் எத்தனையோ வாலிபர்களாக வந்தாங்க காதல் பண்ணுறதுக்கு. ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஜூலியா அந்த அம்மா பேர். அரேஞ்ச் மேரேஜ் தான், பெற்றோர் கீழ்ப்படிந்து அது பண்ணியது. அந்த கார்டு தான், நல்லா கவனிச்சுங்க, வேலண்டைன்ஸ் டேவாக மாறியதுங்க. இது என்ன பட்ட அமெரிக்கா தேசத்தில் இது தப்பாக ரோம தேசத்திலையும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. ஏனென்றால் அதாவது திருமணத்துக்கு பின்பாக குழந்தை இல்லை, ஆகவே குழந்தை கரு உருவாக்குற ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி அதில் நாயும் ஆடையும் அறுத்து இரத்தத்தை துளித்து அதில் சாட்டையிலே திறந்து கொண்டு வாலிப பிள்ளைகள் மேல் அடிக்கிறது. வாலிப பசங்கள் மேலே அடித்து உனக்கு வந்தான் நீங்கள் காதல் செய்யுங்கள் என்று சொல்லி இப்படி தவறாக ஒரு இது கொண்டு வந்ததான்னு அது எழுதியிருக்கிறது. அது உண்மையிலே அந்த வேலண்டைன்ஸ் டே என்பது ஒரு நல்ல மனிதன், நல்ல பாஸ்டர், அவர் பாவத்தை தடுத்தார். என்னங்க? பாவத்தை தடுத்தார். வாலிபர்கள் சரியாக ஹிஸ்டரியை நீங்கள் போட்டே பாருங்கள், அதில் வரும். பாவத்தை தடுத்தார். காதல் தினத்தை தடுத்தனால தான் இந்த முட்டா பசங்க, அதில் ஒருத்தன் இந்து ஆர்எஸ்எஸ்காரனே சொல்லிவிட்டான். அவன் பாருங்க வைராக்கியமாக இருக்கான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற வாலிபர்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாளில் நீங்கள் கார்டை அனுப்புங்க. எங்கே அனுப்புறீங்கன்னா கடவுள் மேல் அன்பு கூர்ந்து இந்த பாவம் செய்கிற காதலர்கள்லாம் அங்கே நிற்கிறாங்களே, போய் நில்லுங்க. போய் கடவுள் உங்களை நேசிக்கிறார், அப்பா அம்மாவோட அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுங்க, இந்த காதல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு நம்ம போய் சொல்ல வேண்டும். நிச்சயமாக கார்டு நீங்கள் அனுப்புங்க. உங்கள் பேரை போட்டு பீட்டர், ஆரோன், ஜெய்சன், டேவிட்சன், வாலிபர்லாம் நிறையா உட்காந்துருக்கீங்க. அந்த பேரை போடுங்க. போட்டு உங்களுக்காக நான் அனுப்புகிறேன், நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பு, இந்த டே இப்படி தான் இருக்குது, ப்ளஸ் நீங்கள் அனுப்பலாம். வாலிப பிள்ளைகளாக இருக்கிறீங்க. இப்படி நீங்கள் தெளிவாக நீங்கள் போய் மாட்டிக்கிறக்கூடாது. அந்த நாளில் நிறைய பேர் தவறு பண்ணிட்டாங்க, நிறைய பண்ணிகிட்ருக்காங்க, அநேக வாழ்க்கையை இழந்துட்டாங்க. சூசைடு தான் அது. நிறைய பேர் இந்த காதல் உண்மையிலே லவ்ங்கிறது மாயமற்றதாக இருக்கணும். அதுதான் அன்புங்க. லவ்ங்கிறது நான் உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறேன்னு சொன்னால் அது கடவுளுடைய அன்பாக இருக்கணும். நான் உங்களுக்கு கடந்த நாட்களோட சொன்னேன், லவ்ங்கிறது அது லஸ்காக இருக்கக்கூடாது, மாயமற்றதை போலியாக இருக்கக்கூடாது, இச்சையான அன்பாக இருக்கக்கூடாது. உண்மையாகவே நாம் நேசிக்க வேண்டும். என்னுடைய சகோதரி, என்னுடைய சகோதரன் என்று சொல்லி தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. வாலிபர்கள், ஒரு வாலிபர் என்கிட்ட கேட்டாருங்க, யாக்கோப்பு திருமணம் பண்ணது லவ் மேரேஜ் தானையானார். யாக்கோப்பு திருமணம் பண்ணது லவ் மேரேஜ் அப்படின்னா, அப்படியா தம்பி?
எங்கே போட்டிருக்கு? இந்த பைபிளில் போட்டிருக்கு அப்படின்னு. எங்கே போட்டு எடுங்க அப்படின்னா, யாக்கோப்பு திருமணம் பண்ணது லவ் மேரேஜ் கிடையாது. அவர் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போகும்போது அவர் வரவேற்று, மாமா என் உடலில் உடம்பும் எலும்பும் எலும்புமா இருக்கிறாய். நல்லா கவனிச்சுக்கணும். ஆதியாகமத்தில் போட்டிருக்கு 29ல் 14 to 18 போட்டு ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. அங்கே ராகேலை நேசித்தார். அந்த ராகேல் அழகா இருக்கா, நான் கல்யாணம் போன போறேன்னு சொன்னார். அவ்வளோதான். நேசிக்கிற, அதாவது பார்க்கறது, இந்த பொண்ணு நல்லா இருக்கு, இந்த மகன் நல்லா இருக்குன்ட்டு இப்போ எல்லாருமே நாங்கள் வந்து போட்டா இதெல்லாம் அனுப்புகிறோம். அது வேற, பைரோட்டா போட்டாலும் அனுப்புவோம். ஆனால் பைரோட்டா போட்டாவை நம்பி பெற்றோர்கள் உடனே முடிவெடுக்காதீங்க. ஒரு அலையன்ஸுக்காக வேண்டி நான் கேட்டிருந்தேன். பார்த்தேன்னா செக்க செவேர்னு பொண்ணுங்க. பார்த்தா பைரோட்டெலாம் வந்துருச்சு. கடைசியில் நேராக பார்த்தா கிளியோ போட்டுறப்போ கண்ணங்கரேர்னு இருக்கு. எப்போ கலரவே மாற்றிட்டாங்க. எப்படித்தான் கலரை மாற்றினாங்க தெரியல. அதை வச்சு நம்பாதீங்க. தேவ பக்தி உள்ள மனிதன் மாமன்ட்ட ஒப்பந்தம் பண்ணார். 7 வருஷம் அந்த பெண்ணுக்காக உழைத்தார். ஒரே இடத்துல இருந்தாங்க. பல பெண்கள் இருந்தது. ஒரு இச்சைக்கும் கூட அவர் இடம் கொடுக்கலங்க. யாக்கோப்பு மேரேஜ் பண்ணது இன்றைக்கு வாலிபர்கள் தவறாக சொல்லுகிறார்கள். பைபிள் காலேஜிலையும் வாலிபர் மீட்டிங்கிலும் கூட 14 வசனம் வாசிங்க. 29:14. பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய்? நீங்க நினைக்கிறமா இல்லைங்க, மாமனார் மாமியார் ஒப்பந்தம் பண்ணி உடன்படிக்கை செய்து பிள்ளைக்காக சொல்லப்பட்டது லவ் மேரேஜ் இல்லைங்க. அது 18 வரையில வாசி பாருங்க. அவர் காத்திருந்தார். இன்னொரு மனைவி கூட அவர் காத்திருந்து எந்த பாவமும் அவர் செய்யவில்லை. யாக்கோபு ஒரு பரிசுத்தவான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. லவ் மேரேஜா? கிடையாது. சில பேர் இவரை நான் நேசிக்கிறேன், இவங்க தான் எனக்கு அமையணும், எனக்கு காதல் பண்ணிட்டு வெளிப்பாடு வரும். அது எப்படி காதல் பண்ணிட்டு வெளிப்பாடு வரும்? அப்படியேப்பட்டவர்களுக்கு ஊழியரில் யாருக்கும் ஜெபிக்காதீங்க. அரேஞ்ச் மேரேஜ் அதுதான் நமக்கு. பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும். பெற்றோர்களை அள வைத்து, பெற்றோர்களை தெருவில் விட்டு அவ்வளோ தூரம் வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சிருப்பாங்க. அந்த பெற்றோர்கள் அழுக வைத்து என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். நிறைய பேர் சீரழிஞ்சிட்டாங்க. ஏன்னா அந்த லவ் மேரேஜில் போய் மாட்டி. ஏன்னா அந்த கண்ணீர் விடாது. உன் தாய் தப்பனை கனம் பண்ண உன் வாய்ஸ் நாள் எப்போ பிரிய சொன்னார் தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் இது முதற் கொண்டு தாயையும் தகப்பனையும் விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அது சில பேர் அப்பா அம்மா நேசிக்கிற அதையும் பிரிய மாட்டான். அப்பா அம்மா கூடவே இருப்பாங்க. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் களவு மேரேஜ் நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப பிரச்சனை. திருச்சியில் ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்ததுங்க. பெரிய கோடீஸ்வரன். அந்த பொண்ணு ஒரு கோடீஸ்வரமாக காருக்கிட்ட நின்று ஒரு வீட்டுக்கிட்ட நின்று போட்டோ எடுத்துருக்குங்க. இதான் என் காரு, இதான் வீடு. அவன் நம்பிக்கிட்டான். எல்லாம் ஃபேஸ்புக், இதான் எதுவுமே தேவையில்லை, எல்லாம் வந்துடுச்சு. அதில் ஒருத்தன் மயக்கிட்டான். ஒன்றுமே இல்லை. அந்த பொண்ணு கோடீஸ்வரனை ஏமாத்திடுச்சு. அதுவே பசங்களும் சரி, எல்லாமே செல்ஃபோன், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இதெல்லாம் வாலிபர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. தவறாக போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையான ஒரு திருமணம் என்பது ஒரு ஊழியக்காரர் உங்களுக்காக பொறுப்பெடுக்க வேண்டும். பெற்றோர்கள் அனுமதியோடு செய்த மேரேஜ் தான் ஈசாக்கின் மேரேஜ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மனைவியை நீ லவ் பண்ண. அங்கே அப்படி தான் போட்டிருங்க. ஒரு அப்பா அம்மா, அடுத்து ஊழியர் எலியாசர் அரேஞ்ச் அழகாக ஜெபித்தார். அதற்காக எல்லாமே உங்களுக்கு ஆயத்தங்க. வேலை வாய்ப்பு, உங்களுக்கு மனைவி, எல்லாம் ஆயத்தம். நீங்கள் இது படாதீங்க. அதுக்காக ஜெபிங்க. ஜெபித்து இதற்காக பெற்றோருடைய அனுமதி பெற்று, சபையோட அனுமதி பெற்று செய்யும்போது ஒரு சமாதானமாக இருக்கும். ஆதியாகமம் 24 கடைசி 2 வசனத்தில் தன் மனைவியை லவ் பண்ணினார். ஆமேன்னு சொல்லுங்க. தன் மனைவியை லவ் பண்ணினார். மனைவி கணவனை தான் லவ் பண்ணாங்க. நீ யாரை வேணாலும் லவ் பண்ணிட்டு அலையாதீங்க. கடைசி வசனம் வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தார். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுதான் லவ், உண்மையான லவ். நேசித்தது. அந்த மருமக வீட்டுக்கு வரும்போது தாய்க்காக கொண்ட துக்கமும் நீங்கப்பட்டது. ஒரு நல்ல மருமக வீட்டுக்கு வர்றவங்க மாமனார் மாமியாரை மதிப்பாங்க.
பெற்றோர்கள் இதில் கவனமாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க. பிள்ளைகளை இப்போயே எச்சரிங்க. எங்கே வர்ற, ஏற டவர, செல்ஃபோன் என்ன பார்க்குற, ரூமுக்குள்ளே பார்த்துருக்காங்களா, சும்மா ரூமுக்குள்ளே போங்க, அவன் என்ன தான் பார்க்குறான் பாருங்கள். இனி பார்க்கல, கண்டிக்கலை, முடிஞ்சு போச்சு. உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு இல்லை. 12 மணிக்கு யார்கிட்ட பேசுகிறா, எங்கே போகிறாங்க வர்றாங்க. பெற்றோர்களும் கவனிங்க, பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். எத்தனை வாலிபர்கள் ஒரு கார்டை வாங்கி இந்த லவ் பண்ணுறவனுக்கு எழுதுங்க, வால் இண்டஸ்ட்ரி நான் தான் பீட்டர். இதோடைய அர்த்தமே இதுதான். நீங்கள் ஆன்லைனில் போடுங்க. நான் சொல்கிறதெல்லாம் இப்போ ஆன்லைனில் போட்டால் எல்லாத்திலும் வருது, ஆட்டோமேட்டிக்காக வரும். இதில் விளக்கம் கொடுக்கறது உண்மையான தன் மனைவியை நேசித்தார். ஆமேன்னு சொல்லுங்க. டெண்டுல்கர் அதை செஞ்சாருங்க. டெண்டுல்கர் சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். 14ஆம் தேதி திண்டுக்கல். டெண்டுல்கர் இப்போ அவருடைய மனைவியோட வயசில் அதிகம், அந்த அம்மா வயசு கூட குறையெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. உண்மையாகவே என்னுடைய கணவர் கிரிக்கெட் வீரர், உண்மையாகவே என் மனைவி டாக்டர், பெற்றோர்கிட்ட பேசுனாங்க. அந்த அன்பு வயசெல்லாம் பார்க்காதுங்க, உள்ளத்தை தான் பார்க்கும். அப்போ பாருங்கள், அன்னைக்கு காதல் தினத்தில் அவங்க டெண்டுல்கருடைய மனைவியும் போய் அழகாக கண்ணாடியெல்லாம் போட்டு சூப்பராக வாலிப பிள்ளை மாதிரி போட்டோ எடுத்து எல்லாம் போட்டாங்க. அமேன் அமேன் சொல்லுங்கள். யார்? அடுத்த மனைவி கூட இல்லை, அடுத்த பிள்ளைகளோடு இல்லை, உங்களுடைய மனைவி பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நிறைய பேர் தன்னுடைய கற்பை இழந்த ஆண்களும் கற்பை இழக்க போய்ங்க, கவனமாக இருக்கணும். பெண்கள் மாத்திரம் இல்லை. என்றைக்கு ஒரு களவுறவு நீங்கள் செய்தீர்களோ, என்றைக்கு தவறாக நீங்கள் சிந்திச்சாவே பாவன்றான், சிந்திச்சாவே. என்றைக்கு ஒரு போஸ்டை பார்த்து ஒரு செல்போனை பார்த்து நீங்கள் உங்களுடைய அந்த வல்லமையை இழக்கிறீர்களோ, அது கற்பிழந்தமை தான். நிறைய வாலிபருக்கு அது மூலமாக பலவீனங்கள்லாம் வந்திருக்கு. நிறைய பேருக்கு அது ரொம்ப கவனமாக இருக்க. செல்போனை நேசிக்காதீங்க, மற்றவங்களை பெற்றோர்களை லவ் பண்ணுங்க, அரேஞ்ச் காரியங்களை செய்ய வேண்டும். ஆகவே இன்னைக்கு அநேகர் மாட்டிக்கொண்டாங்க, கவனமாக இருக்க வேண்டும். பாருங்க, ஆதாமை சிருஷ்டித்தார். சிருஷ்டித்து ஒரு ஏற்ற துணையை அவனுடைய விழாவுக்குள்ள, அவனுக்குள்ளாவே சபைக்குள்ளாவே எல்லாம் இருக்கிறது. அவன் முன்னாடி கொண்டு வந்து அழகாக நிப்பாட்டினார். ரொம்ப அழகாக பாருங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் இருக்காங்க. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை கணவனோ மனைவியோ யோசிப்புங்க, தாவீதுங்க. அழகாக ராஜ பரம்பரையிலே அவளுக்கு காத்திருந்து ஜெபிங்க. ராஜாவின் பிள்ளை தான் தாவீது கொடுக்கப்பட்டது. யோசேப்பும் பெரிய சாப்நாத், அது பேர் போட்டிருங்க, சாப்நாத் பண்ணி அவருடைய பெரிய டாப் குடும்பம். காத்திருந்து ஜெபிக்கும் போது எல்லாமே ஆயத்தமாக இருக்கிறது. கொண்டு வந்து நிப்பாட்டினார். அவன் உங்கள் பிள்ளைகளுக்காக அந்த நிப்பாட்டுறதுக்காக நீங்கள் ஜெபிங்க. பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை பிரகாரம் செய்யுங்க. இன்னும் அதிகமாக ரூத், போவாஸ் பயங்கரமான எடுத்துக்காட்டுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நீ அழகா இருக்க, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், வயசு தானே. அமைதியா இருமா, தேவ சித்தத்துக்காக காத்துரு. எனக்கு முன்னாடி ஒருத்தன் இருக்கான், அவன் சீனியரு, என் சொந்தக்காரன். உன்னை கல்யாணம் பண்ணோம்னா அவன் வேணான்னா தான் நான் கல்யாணம் பண்ண முடியும். பாருங்க, வாலிபர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ரூத்தே இருந்தாலும் வரட்டும் சரி, பெரிய எஸ்ஸர் வந்தாலும் சரி, நீங்கள் கவனமாக இருந்து ஆலோசனை பெற்று செய்ய வேண்டும். ஆனால் அந்த ரூத்து ரொம்ப பரிசுத்த வாட்டிங்க. போர்க்களத்தில் போகும்போது அங்கே வெள்ளாமையில் போர் அடிச்சிட்டு இருப்பாங்க. போர்வை பற்றி படுத்திருக்காங்க, அழகானதான். கூட போய் நேரடியாக 2 பேரும் சேர்ந்து படுத்து பாவம் செஞ்சுருக்கலாம். தூக்கி காலுக்கடியில் போய் படுத்துருக்காங்க. தடா கூட எந்திரிச்சா அந்தம்மா. பாருங்கள், எவ்வளோ பெண்கள் பக்தி பாருங்கள். ஆமென். இன்றைக்கு இல்லை, அப்படி இல்லைங்க. எப்படியோ பாவம் செஞ்சு மாட்டிக்கணும், அவங்கள தன் வசமாக இழுத்துக்கணும். அந்த மாதிரி தான் போராடுறாங்க. எழுந்து அந்த அம்மாவுக்கு எல்லாத்தையும் செய்தார். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்தார். அது தேவ திட்டமாய் இருந்தது. இருவரும் திருமணம் பண்ணினார்கள். அவருடைய சந்ததியிலிருந்து, அமேன் சொல்லுங்க, அமேன், தாவீது வந்தார். அவருடைய சந்ததியிலிருந்து இயேசு வந்தார். ஹல்லேலூயா. அவங்களுடைய சந்ததி ஹிஸ்ட்ரியை கொண்டு வந்துடுங்க. வரலாறு, நம்ம பிள்ளைகள்லாம் ஹிஸ்ட்ரியை கொண்டு வரணும். சும்மா இவனுக்கு லவ் பண்ணி பிறந்தான் துஷ்ட சந்ததி, இப்படி பாவத்தில் பிறந்தான் துஷ்ட சந்ததின்னு சொல்லக்கூடாது. நல்லா உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை எப்படி வச்சிருக்காரு பாருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.
வாலிபர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. வேலண்டைன்ஸ் டே காதல் தினம் அல்ல, காதலை எதிர்த்த தினம்தான். நீங்கள் மாற்றி கூட போடலாம். கல உறவை எதிர்த்த தினம், பேரண்ட்ஸோட அனுமதி இல்லாதபடி செய்த நாள் அது. இவன் கம்ப்ளீட்டாக அதை மாற்றி போட்டு விட்டான். நீங்கள் அதில் கவனமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுக்கு உங்களுடைய பெற்றோரை அதிகமாக நேசிக்க வேண்டும். எப்படி ஆபிரகாம் தன் மகனுக்கு நேசித்து ஒரு ஊழியக்காரை அனுப்பி அதிலே ஒரு ஊழியக்கார் தலையிட வேண்டும். சபை அதுதான். நாங்கள் எல்லாமே பொறுப்பெடுக்கிறோம். சில நேரங்களிலே தாமதமாகும். நாங்கள் நான் எல்லார்ட்டையும் அதான் சொல்கிறேன். பெண்ணாக இருந்தாலும் மாப்பிள்ளையாக இருந்தாலும் நெருங்கி வர நேரத்தில் நீங்கள் அரை மணி நேரம் 1 மணி நேரம் இந்த காரியத்துக்காக ஜெபிங்க. அப்படி ஜெபிச்சது பூராமே டக்கு டக்கு டக்குன்னு மாறி வந்துடுச்சு. ஆகவே இந்த நாளில் கூட வாலிபர்களுக்காக, நம்முடைய சபையின் வாலிபர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக கர்த்தரை சோதரிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அவை கிறிஸ்துவுக்கு முன்பாக 730வது ஆண்டிலே இது முதல் முறையாக, நான் சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லிட்டேன், அவ்வளோதான். இதை தான் அந்த வேலண்டைன்ஸ் என்ன சொல்லப்பட்ட அந்த ஃபாதர் வைராக்கியமான ஆள், அவர் மூலம் நடந்தது. நீங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிங்கள். பெற்றோரும் பிள்ளைகளை விட்டு விடாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். வாலிப பிராயத்திலே உன் தேவனாய சிருஷ்டிகரை நினை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் இந்த நாளிலே வர்ற வாரங்களிலும் கூட ஜெபம் மட்டும் ஏறிடுங்க. வாலிபரெல்லாம் கூடி சபைக்காக காரியங்களும் கூட ஒரு சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் ஜெபித்து கர்த்தருடைய சத்தத்தை செய்ய உங்களை அழைக்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுங்க. சகரியா 9:17 எடுத்திருந்தா வாசிங்க. மறுபடியும் 9:17 எடுத்துட்டீங்களா? மூடிட்டீங்க, க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அவருடைய காருண்யம், அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, எத்தனை பெரியது. அவருடைய சௌந்தரியம், அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும், தானியம் வாலிபரையும், புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னுடைய பார்வையில் வாலிப பிள்ளைகளே, வாலிப சகோதரமார்களே, பிள்ளைகளே, எங்களுடைய பிள்ளைகளே, அவருடைய காருண்யம், அவருடைய சௌந்தரியம் உன்னை குறித்து எவ்வளோ பெரிய டாப்பில் திட்டம் வச்சிருக்காரு தெரியுமா? தயவுசெய்து உடைச்சிடாத. வேலை ஸ்தலத்திலேயோ, படிக்கிற இடத்துலையோ, கல்லூரி இடத்துலையோ, எந்த இடத்துலையோ உடைச்சிடாத. சத்துருவனை உடைக்க கூட திட்டம் தீட்டியிருப்பான். பல சூழ்நிலையிலும் கூட, இந்த நேரலையிலும் கூட பார்த்து கொண்டிருக்க தேவஜனங்கள், நீ ஒருவேளை விழுந்திருக்கலாம், அதையும் கூட தூக்கிவிட கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நீதிமொழியில் 7ஆம் அதிகாரம் முழுவதும் அந்த வாலிபன் மயங்கி போகிறான். பக்கத்து விட்டு அவன் தெருவில் அந்த சந்துக்கு போகாம அந்த பிள்ளை இருக்கிற சந்துக்கு தான் போறான். அவன் நல்லா சிங்காரிச்சு அப்படியே அழகா இருக்கிறான். தன்னுடைய குருவி தன் சாவுக்கு ஒப்பு கொடுக்குறான் போல போனான்னு எழுதியிருக்கிறது. நம்ம கவனமா இருங்க. வாலிப பிராயத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. காடை வாங்குங்க. நீங்க எழுதுங்க, வேலண்டைன்ஸ் டேனா என்ன? தேவன் உங்கள் மேலே அன்பு கூறுகிறார், இதை வெறுக்கிறார். பரிசுத்தமாய் உண்மையாய் இருந்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எல்லாரும் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். அலலுயா 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 அலலுயா. சோதர 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 சோ. மை கொடுங்க. சோத்திரங்கர்த்தாவே சுதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தேவரீர் சோத்திரங்கர்த்தாவே சோத்துறோம். இந்த நல்ல விலைக்காக நடி செலுத்துகிறோம். தேவனே சோத்துறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பரிசுத்தவான்களை கொண்டு ஆண்டவரே சோத்திரங்கர்த்தாவே சோத்துறோம். வாலிபர்களுக்கு நல்ல ஆலோசனை தந்திரை நன்றி செலுத்துகிறோம். தேவனே இந்த உலகமெல்லாம் தேவரீர் சோத்திரங்கர்த்தாவே சோத்திரங்கர்த்தாவே வாலண்டியர்ஸ் டே என்று சொல்லி ஆண்டவரே சோத்திரங்கர்த்தாவே சோத்துறோம். அதற்கு தவறான ஒரு ஆண்டவரே சோத்திரங்கர்த்தாவே உதாரணத்தை கொடுத்து ஆண்டவரே சோத்திரங்கர்த்தாவை வழி நடத்துகிற வரியிலும் நாங்கள் திருச்சபையாய் தேவனை வாலிபர் கர்த்தாவை எதிர்ப்பு தினம், காதலர் எதிர்ப்பு தினம் என்று சொல்லி ஆண்டவரே அது விளம்பரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அதுக்கு பலவிதமான ஆண்டவரே வேத வசனத்தின் மூலமாக
தேவனே சோத்திரம் கர்த்தாவே. ஆலோசனை நன்றி. உடைய காருண்யம் எத்தனை பெரியது. ஆமென். சோத்திரம் கர்த்தாவே. உடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானிய வாலிபரையும் திராட்சரசம் தேவனே சோத்திரம் கர்த்தாவே. கன்னியையிலையும் வளர்க்கன்னு சாத்துபடி தேவரீர் சோத்திரம் கர்த்தாவே. சுதிக்கிறோம் சோதரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே. திருச்சபையாய் தேவனே சோத்திரம் கர்த்தாவே. வாலிப சகோதரர்கள் சகோதரிகள் எவ்விதமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நீ கொடுத்த நல்ல ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே. ஆலோசனைகள் நன்றி செலுத்துகிறோம். தேவனை இந்த வேளையிலும் யோசேப்பை நினைவுகிறோம் கர்த்தாவே. அவர் பலவிதமான வாலிப பிராயத்திலும் பலவிதமான சோதனைகள் வந்தபோதும் தேவரீர் சோத்திரம் கர்த்தாவே. அவர் தாவே பாவத்துக்கு விலகி ஓடினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவரீ சோத்திரம் கர்த்தாவே. சோத்திரம் வாலிபன் கர்த்தாவே சோத்திரம். இதனால் சுத்தம் பண்ணுவான் வேத வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறான்னு சொல்ல வாலிபர்கள் ஆண்டவரே பலவான் கையில் அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்காருன்னு சொல்ல வார்த்தைப்படி தேவரீ சோத்திரம் கர்த்தாவே. சுதிக்கிற ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே சோத்தரிக்கிறோம். வேதத்தில் ஆண்டவரே ஈசாக்கையும் ரெபக்காலையும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் கர்த்தாவே சோத்திரம் கர்த்தாவே. சோத்திரம் கர்த்தாவே உதாரணமாக எங்களுக்கு காட்டினீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தோடைய ஆலோசனைப்படி ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே. பிள்ளைகளை வளர்க்க எங்களுக்கு உதவி செய்ய தேவரீ சோத்திரம் கர்த்தாவே. சோத்திர ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். தாய் தாப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டாம். தனக்கு கொடுத்த ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டாம். கர்த்தாவே அவர்களுடைய அனுமதிப்படி அவ்விதமாய் கடன் செல்ல வேண்டும் என்று சொல்லி அப்போது அது ஆசீர்வாதமாய் காணப்படும் என்று சொல்லி கொடுத்த ஆலோசனைக்கு நன்றி. தேவரீ சோத்திர ஆண்டவரை கேட்டுக்கொண்ட ஆலோசனைப்படி அவ்விதமாய் நடக்க தேவரீ உதவி செய்ய ஆண்டவரே சோத்திரங்கிறதாவே. உலகமெல்லாம் பாவத்திலே அழுந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் பாவத்திலே ஆண்டவரே சோத்திரங்கிறதாவே அழிந்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் சாமி. அவ்விதமாய் இல்லாதபடி திருச்சபை அழைக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வேத வசனத்தை கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் ஆண்டவரே சோத்திரங்கிறதா தேவனுக்கு பிரியமாய் காணப்பட உதவி செய்ய தாசரை எடுத்து இன்னும் அதிகமாய் தேவனை எடுத்து பயன்படுத்துங்க. ஆசீர்வதிங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எலியாசர் சோதரண்டவரே சோத்தரிக்கிறப்பா சோத்திரம் கர்த்தாவே. இதனாளுக்கு இயேசு அப்பா கர்த்தாவே ஆண்டவர் அப்பா இந்த நாளுக்கு பரிசுத்த ஓய்வு நாள் ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவர் இப்போ வாலிபர் தன்னத்தை கொடுத்து கர்த்தாவே அப்பா வாலிப பருவத்தில் கர்த்தாவே ஆண்டவர் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் கர்த்தா நல்ல வசனத்தை கொண்டு போய்த்துக்கிறவக்காரண்டி வாலிபம் இவ்வளோ எதுவும் மாயன்னு சொல்லியிருக்கிறேன். வாலிபர் தான் வெளியே எதனால் சுத்தம் பண்ணுவான் வசந்தப்படி காத்துக்கொள்ள சொல்லியிருக்கிற கர்த்தாவே அப்பா சோத்திர உலக கர்த்தா வாலிபர்கள் இந்த வாலிபத்தில் எவ்வளோ சிக்கி கொண்டு கருத்து தவித்து எத்தனை பேர்கள் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் மாண்டு கொண்டிருக்கிறார் சுவாமி தேவனே. அப்பா சோத்தரிக்கிறார் சோத்திரம் கர்த்தாவே. அவர்கள் பெற்றோர்கள் கீழ்ப்படிந்து பயபக்தியோடு கர்த்தாவே நடக்க வேண்டும் சுவாமி. அவனுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கறதா அதற்காக சோமனர் அப்பா சோத்திரம் கர்த்தாவே. அவனுடைய வாலிப பருவத்தை பாதுகாத்து கொள்ளு சுவாமி. செய்து கொடுத்த பிரசுத்தானங்களுக்காக சோமனரா அந்த மக்களுக்காரன்றி வரத மக்களுக்கு செய்து கடந்து செல்லட்டும் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் உள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே ஆமென். ஹல்லேலூயா. எலியாசர் எது கடை